நரிய பரியா மாத்துன கதை. மதுரையில நடந்த ஒரு சூப்பர் மிராக்கிள். அரிமர்த்தன பாண்டியன் மந்திரி மாணிக்கவாசகர்ட்ட சிறந்த குதிரைகளை வாங்கிட்டு வான்னு நிறைய பணம் கொடுத்தான். ஆனா மாணிக்கவாசகர் என்ன பண்ணாரு? அந்த மொத்த பணத்தையும் திருப்பெருந்துறையில ஒரு சிவன் கோவில் கட்ட செலவு பண்ணிட்டாரு. விஷயம் தெரிஞ்ச ராஜாவுக்கு பயங்கர கோபம். குதிரை எங்க? இல்லனா உனக்கு மரண தண்டனைன்னு மிரட்டினார். மாணிக்கவாசகர் மனமுருகி சிவனை வேண்டினார். சொக்கநாதா, நீதான் காப்பாத்தணும். ராஜா சொன்ன நாள் வந்தது. எல்லாரும் ஆச்சரியப்படுற மாதிரி ஆயிரக்கணக்கான உயர் ரக அரபு குதிரைகள் மதுரை நகர வீதியில அணிவகுத்து வந்தது. தலைமை தளபதியா ஒரு அழகான வீரர், அதுவே சிவன்தான், குதிரைகளை ஓட்டி வந்தார். ராஜாவுக்கு ஒரே மகிழ்ச்சி. ஆனா அன்னைக்கு ராத்திரி ராஜாவுக்கு பஜாவுக்கு பரிசா கொடுத்த அத்தனை குதிரைகளும் நரிகளா மாறி அரண்மனையையே ரணகலமாக்கி பயங்கரமா ஊளையிட ஆரம்பிச்சது. ராஜா ஆடிப் போயிட்டான். வந்தது குதிரைகள் இல்ல, தன் பக்தன் மாணிக்கவாசகருக்காக சிவனே நரிகளை பரிகளா மாத்தி அனுப்புன திருவிளையாடலல்னு புரிஞ்சுக்கிட்டான். பக்தனுக்காக எதுவும் செய்வான் அந்த பரமன்.